1300 வருடம் பழமையான சின்ன ஆவுடையார் கோயில் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கொள்ளுக்காடுங்கிற கிராமத்தில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வழியாகவும் போகலாம். ஆனால் புதுக்கோட்டை வழியில் பஸ்ஸில் போகிறதுன்னா நிறைய பஸ்ஸெலாம் அவ்வளோக்கா இருக்காது. பட்டுக்கோட்டையிலேருந்து சேதுபாகம் சத்திரம் போகிற வழியில் தான் இந்த கொள்ளுக்காடு இருக்குது. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் போகிற பஸ்ஸில் போயிடலாம். சிவன் பேர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி. அங்கே ஆவுடையார் கோயிலில் இருக்க சிவனோட பேரே தான். அம்மன் ஸ்ரீ யோகாம்பிகை. இது மிகவும் தொன்மையான கோயிலுங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல பாண்டிய மன்னன் அவரோட அமைச்சரான திருவாதவூரார் என்கிற மாணிக்க வாசகர்கிட்ட பணம் கொடுத்து நீங்க குதிரையெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு பணம் கொடுக்குறாரு. இவர் மாணிக்க வாசகர் என்ன பண்றாருன்னா சிவபக்தியில சிவனுக்கு ஒரு ஆலயம் அங்க ஆவுடையார் கோயில கட்டிடுறாரு. அதனால பணம் தீர்ந்து போயிருது. பணம் தீர்ந்தோன்னா அப்புறம் இவர் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கேட்குறாங்க. மாணிக்க வாசகர்கிட்ட காசெல்லாம் தீர்ந்துருச்சு. அப்போ இவருக்கு என்ன செய்யறதுனே தெரில. ராஜா வேற கேட்டாரு அப்படின்ட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு. வரையில தான் அஞ்ஞான இமோஷனல் நதியில் குளிச்சுட்டு ஸ்ரீ ஆத்மநாத சுவாமியை வழிபடுறாரு. சின்ன ஆவுடையார் கோயிலில் வழிபடவும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னோடனே சிவன் அவருக்கு நரியெல்லாம் பரியாக்கி தர்றாரு. குதிரைகளுக்கெல்லாம் பசி ஏற்பட்டுருது. அப்போ பசி ஏற்பட்டப்ப மாணிக்க வாசகர் இந்த ஊரில் தான் குதிரைக்கு கொள்ளு வாங்கி போடுறாரு. அதனால தான் இந்த ஊருக்கு கொள்ளுக்காடுன்னே பேர். சின்ன ஆவுடையார் கோயில் எங்கே இருக்குது அப்படிங்கிற அடையாளத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சூலமும் விநாயகரும் இருப்பாங்க பாருங்க, அதான் சின்ன ஆவுடையார் கோயில். இங்கே தான் விநாயகர் சூலத்தோட இருக்காரு. இங்கே தலை விருச்சம் பேர் குறுங்கை மரம். இந்த குறுங்கை மரத்தடியில தான் மாணிக்க வாசகருக்கு சுவாமி உபதேசம் செய்யறாரு. கோயில் 1300 வருஷம் பழமையான கோயில். இது ரொம்ப சிதிலம் அடைஞ்சு இருந்துச்சு. இப்பதான் 830 வருஷம் கழிச்சுதான் இப்ப கும்பாபிஷேகம் செய்யறதுக்கான புனரமைப்பு பணிகள்லாம் நடந்துட்டு வருது. இங்க பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு ஒன்று இருக்கு. கோயிலுக்கு எய்த்தாப்புல ஒரு குளம் இருக்குங்க. அந்த குளத்துல தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா அந்த கிணறு ஃபுல்லாவே தண்ணி இருக்குங்க மேல வரைக்கும். குளத்துல தண்ணி குறைஞ்சுன்னா கொஞ்சம் மட்டும் குறையுதுங்க, ஃபுல்லாவே கிணத்துல தண்ணி இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அதிசயம் தாங்க. இப்பொழுதும் வற்றாத கிணறா இருக்கு இது. இந்த சிலைகள் எல்லாம் இப்ப பக்கத்துலேயே ஒரு ஷெட் மாதிரி போட்டு அதுலதான் எடுத்து வச்சு பணிகள்லாம் செய்யறாங்க. மாணிக்க வாசகர் இங்கே பண்ணது சுவாமிகிட்ட பூஜை பண்ணி நிறைய